ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? இந்த வயசுல இப்படியா கத்திக்கிட்டே இருப்பாங்க? அவங்கெல்லாம் வயசானவங்க, வயசு பையன். எனக்கு வயசு நடக்குது மேடம், அதுவும் ரொம்ப ஸ்லோவா. அதனால நான் இப்படிதான் இருப்பேன். ஓகே 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 ஓகே. ஐயா சார், சொன்னா கேட்க மாட்டீங்களா? அன்னைக்கு என்னன்னா கல்லு தூக்குனீங்க, சாதிச்ச மாதிரி ஆடுனீங்க, அப்புறம் உடம்பு சரியில்லாம படுத்தீங்க. இந்த வயசுல டான்ஸ் ஆடுறீங்களா? டான்ஸ் என்ன மேடம், ஆனா ஊனா வயசாயிடுச்சுங்கிறீங்க. ஸ்டில் ஐ எம் யங். எங்க ஜீ தமிழ் டான்ஸ்ல டான்ஸ் ஆடுற அளவுக்கு எனக்கு தம் இருக்கு. பாக்குறீங்களா? பாத்துக்கிட்டே இருங்க, அந்த டான்ஸ் ஃப்ளோரே ஒடையிற மாதிரி ஒரு ஆட்டம் போடுறேன். பாக்குறீங்களா? ஆடிட்டு அப்புறம் பட போறீங்க பாருங்க. ஹரி சார், எங்க போறீங்க? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டுடுவாப்ல. எனக்கு ராஜா பாண்டா, எனக்கு ராஜா பாண்டா, வாழுங்க எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. எனக்கு ராஜா பாண்டா, வாழுங்க எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. ஏய், போய் சொல்லாத. அவரு ரொம்ப நாளா இங்க இருக்காரு. எங்களை யாரையும் தப்பா கூட பார்த்தது கிடையாது. அபாண்டமா அவர் மேல பழி போடாத. இந்த பொண்ணு ஏன் பொய் சொல்ல போறா? நெருப்பு இல்லாம புகையாது. இவ கூட அவரு கொஞ்சம் பேசி சிரிச்சுதான் நாம எல்லாரும் தானே பார்த்தோம். நம்ம அபார்ட்மெண்ட் சேஃபா இருக்கும்னு நம்பி வந்திருக்காங்க. இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. ஆமா ஆமா, நமக்கு தெரிஞ்சவரு இது வரைக்கும் இப்படி பண்ணலன்னு நம்ம சும்மா விட்டுட்டா அப்புறம் அதுவே மத்தவங்களுக்கு சாதகமா போயிடும். தீர விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்ட 2 பேரையும் வச்சு விசாரிக்காம இந்த பொண்ணு சொல்றத வச்சே பேசிட்டு இருக்கீங்க. உங்க கூட வந்தார்ல மாரி சார், அவர் எங்க? நான் அவரு வீட்ல வச்சு போட்டுட்டு வந்துட்டேன். குட், நீங்க சொல்றது சரிதான். பாத்தீங்களா, ஹரி சார் வசமா சிக்கிக்கிட்டார். சரி, முதல்ல 4 பேர் போய் அவரை கூட்டு வாங்க. போங்க.
யோ, இந்த வயசுல இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? சார் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு அவர்கிட்டயும் கேளுங்க. அதை விட்டு பார்த்ததும் பழிய போடுறீங்க. சார் எதுக்கு நீங்க அந்த பொண்ணு கூட வீட்டுக்கு போனீங்க சொல்லுங்க சார். அவங்க இருட்டா இருக்கு, வீட்டுக்கு போக பயமா இருக்குன்னு கூப்பிட்டாங்க. அதான் உங்களுக்கு துணையா போனேன். மத்தபடி நான் எதுவும் தப்பா நடந்துக்கல. ஆமா, நாங்கெல்லாம் இருக்கும் போதுதான் இவ வந்து ஹரிசரை கூட்டிட்டு போனா. சோனியா கூப்பிட்டதுனால தான் போனாரு. இப்ப வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. ஆமா தெரியும், முதல்ல தெரியும். இந்த சோனியா ஏதோ தப்பான நோக்கத்தோட தான் ஹரிசரை கூப்பிட்டா. சார் தான் பாவம்னு பரிதாபப்பட்டு இங்க பாருங்க பவி, இவரை நம்பி போன உங்க மாமியாரத்தான் அவர் ஏமாத்தி தாலி கட்டினாரு. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஹரிசர சோனியா கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனது உண்மை. அதுக்கு நாங்க எல்லாருமே இங்க சாட்சி. அது எப்படி பவி? நீங்க எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கீங்க, அதனால அவரை தப்பிக்க வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா? பாவம் இந்த அப்பாவி பொண்ணு இப்பதான் இந்த பிளாட்டுக்கே வந்து தங்க வந்திருக்காங்க. ஏன் இவங்க பக்கம் நியாயம் இருக்க கூடாதா? இந்த பொண்ணு தனியா இருக்கிறத பார்த்ததும் ஏதோ சபலப்பட்டிருப்பார் போல இருக்கு. ஏமா நீங்களும் இப்படி வாய் கூசாம பேசுறீங்க? உங்களுக்குலாம் அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. என்னைக்காவது உங்ககிட்ட எல்லாம் இப்படி நடந்துக்க ட்ரை பண்ணிருக்காரா? இங்க பாரு சோனியா, நானும் பாத்துட்டேன். நீ இங்க வந்ததுல இருந்தே சரியில்லை. இங்க நாங்களும் படிச்சிருக்கோம், மாடர்னா ட்ரெஸ் பண்றோம், எல்லாரும் இங்க இருக்கிற பசங்களோட சோசியலா தான் பழகுறோம். ஆனா இங்க இருக்கிற எந்த ஆம்பளைங்களும் எங்க கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்கல. அவ்வளோ ஏன் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இத்தனை நாளா வந்ததே கிடையாது. இது முழுக்க முழுக்க நீயா ஜோடிக்கிற ஒரு கட்டு கதைன்னு நல்லா தெரியுது. ஃபங்க்ஷன் நடக்கிற இந்த நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நான் எங்க போய் சொல்ல போறேன்? நான் ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவ. இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு என் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தானே அது அசிங்கம். அவர் தப்பா நடந்துக்க பார்த்ததாலதான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நான் ஓடி வந்தேன். ஹலோ, ஒரு நிமிஷம் ப்ளீஸ் அமைதியா இருங்க. அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நம்ம யாருக்கும் எதுவும் தெரியாது இல்லையா? சோனியா சொல்றத நம்பாமலும் இருக்க முடியாது. அதே சமயம் ஹரிசாரும் இங்க ரொம்ப நாளாவே இருக்காரு. இந்த பிரச்சனையை நாமளே பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஐ ஃபீல் போலீஸ் கிட்ட சொல்லிட்டா அவங்க வந்து கிளியரா விசாரிக்க போறாங்க. என்ன பிரதீபா, இந்த சூழ்நிலைய உனக்கு சாதகமா நீ மாத்திக்க பாக்குறியா? என்ன முழிக்கிற? உன் தம்பிய வந்து அடிச்சு ஹரிசர் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாருல, அதுக்குதான் பழி வாங்குறியா? மேடி, பிரதிபா சொல்றது சரிதான். இத போலீஸ் வந்துதான் விசாரிக்கணும். ஒரு பொண்ணு இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லும் போது நோ, இத பாரு, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. பாவம்ல இந்த பொண்ணு. போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு அவர் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சா போன மானம் திருப்பி. நிறுத்துங்கப்பா. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு ஆம்பளை நம்மள எந்த எண்ணத்தோட பாக்குறாருன்னு ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிப்பா ஒரு பொண்ணு. நான் அவர் கூட ஒரே வீட்ல ஒன்னா இருந்திருக்கேன். எப்பவுமே அவர் மேல எனக்கு எந்த பயமும் வந்தது இல்லையே. என்கிட்ட மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுகிட்டயும் அவர் தப்பா நடந்துக்க மாட்டாரு. ஏன் அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வரவே வராது. அப்பா, உங்களுக்கு ஏன் மேல கோவம்? அவர் எனக்கு, என் குழந்தைக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காரு. அதனாலதான் உங்களுக்கு இந்த கோபம் வந்திருக்கு. உங்க மனசுக்கு நல்லா தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்னு. கண்டிப்பா அதை நீங்க ஒத்துக்கவும் மாட்டீங்க. அவர் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. யார் வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன் அவரே சொன்னாலும் அது பொய்யாதான் இருக்கும்.
கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தா உலகம் இருட்டாதான் தெரியும். ஊர் உலகமே சொல்லி பேப்பர் வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் அவனை உத்தமன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதோ இந்த குடும்பத்தை பிடிச்ச சனிய தானா ஒழியறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதோட அவனை மறந்துட்டு ஒழுங்கா வேலையை பாருங்க. அப்படியெல்லாம் விட்டுட முடியாதுப்பா. என்னோட எல்லா கஷ்டத்திலயும் ஏன் கூட அவர் இருந்திருக்காரு. என் மேல நம்பிக்கை வச்சு எனக்காக அவர் பேசியிருக்காரு. அப்படிப்பட்டவர் மேல விழுந்திருக்கிற இந்த பழிய ஒண்ணுமில்லாம நான் ஆக்கி காட்டுவேன். ஓஹோ, அந்த எண்ணெல்லாம் உனக்கு இருக்கா? இந்த குடும்பத்துக்கு மூத்தவன்ற முறையில நான் சொல்றேன். ஏதோ நீ இந்த குடும்பத்துக்கு உழைச்சிருக்கன்னு இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்த. இனி அவனை பாக்குறதோ பேசுறதோ வச்சுக்கிட்ட அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாருங்க, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு. மாட்டீங்களே சோனியா, எதுக்கு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தா? எல்லா பிரச்சனைக்கும் சூசைட் ஒரு முடிவாகாது. ஓகே, என்ன சோனியா இதெல்லாம்? இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மா பத்தி யோசிச்சு பாத்தியா? உன்னை எப்படி எல்லாம் வளர்த்திருப்பாங்க? நீ செத்து போயிட்டீனா உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? இங்க பாரு, வாழ்க்கையில எல்லாத்தையும் போராட கத்துக்கணும். நான் எதுக்காக உயிர் வாழணும்? ஏன் என்ன காப்பாத்துனீங்க? விடுங்க, நான் சாவுறேன். ஏன்டி மைதி, சாவறது அவ்வளவு சுலபம் இல்ல. நீ எதுக்கு சாகணுங்கிற? இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இங்க நடந்ததெல்லாம் பேப்பர்ல வந்துருச்சு. இது மட்டும் என் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா அவங்க உயிரையே விட்டுடுவாங்க. இங்க பாரு சோனியா, நீ யாருக்கு என்ன எனக்கு எதுவும் தெரியாது. பட் நீ சொல்றதுல உண்மை இருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. உனக்கு நடந்தது மிகப்பெரிய அநியாயம். டோன்ட் வரி, உனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு ஒரு அக்காவை நான் எப்போ உன் கூட இருப்பேன். ப்ளீஸ், இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்காத. இப்ப என்னம்மா, உன் பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க பேசிக்கிறோம். இதுல நீ பாதிக்கப்பட்டிருக்க. உன்னை காப்பாத்த வேண்டியது எங்க கடமை. அந்த ஆளு செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணுவ சொல்லு? இல்ல, அவர் இங்க ரொம்ப வருஷமா இருக்கறதால நான் சொல்றத பல பேர் இங்க நம்பாம இருக்காங்க. என்னால அதத்தான் தாங்கிக்கவே முடியல. அப்படி இல்ல சோனியா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஹரிசரை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். என்ன சொல்றீங்க? என்ன ரொம்ப நாளா பிளாட்ல இருக்கவங்க கிட்ட இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ண முடியாது. மாடி பாருல, புதுசா வந்த பொண்ணுகிட்ட ட்ரை பண்ணிருக்காரு. பட் பரவாயில்ல, நீதான் போலீஸ் வரைக்கும் தைரியமா கொண்டு போயிட்டியே. கவலைப்படாது, கண்டிப்பா அவருக்கு தண்டனை கிடைக்கும். ஒரு பொண்ணை இப்படி வந்து தைரியமா சொல்லும் போது மேமந்தா நமக்குண்டே ఉంటామా? మేమంతా உனக்கு సపోర్ట్ தான். నువ్వు ఎదుக்கும் பயப்படாத. இங்க பாருங்க, சோனியா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னா நம்மள நம்பி வந்திருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்தா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தருக்கு நியாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல மேடி, இப்ப அது முக்கியம் இல்ல. ஹரி சார உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம காப்பாத்தணும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசி பார்க்கலாமா மேடம்? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசுறேன். நீ உடனே போய் ஒரு அட்வொகேட்ட ஏற்பாடு பண்ணி அவரை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. மேடம், நான் உனக்கு கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? ஹரி சார் மேல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லல்ல? இல்ல மேடம், மொத்த அபார்ட்மெண்ட்டுமே சொல்லுது. அவர் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதை பார்த்தேன். அந்த பொண்ணு ஹரிசார வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டா. இப்படி எல்லா எவிடன்ஸும் அவருக்கு எதிரா இருக்கு மேடம். அதான் கேக்குறேன் மேடம். சரி, நீ ஹரி சார் மேல சந்தேகப்படுறியா? ஐயோ இல்ல மேடம், அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன் மேடி? நம்பிக்கைதான் மேடம்.
எனக்கும் அதே நம்பிக்கை தான் மேடி. லக்ஷ்மி மேடம் எனக்காக இங்க வந்து அவமானப்படுறாங்களே. ஏமா கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு போய் சொன்னுச்சு, ஓகே. சரி, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற முக்கால்வாசி பேரு இந்த ஆள் அந்த பொண்ணு பின்னாடி போறதா பாத்துருக்காங்க. அவங்க எல்லாம் போய் சொல்றாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க சார். அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதே அந்த பொண்ணுதான் சார். ஏமா அந்த ஆளு எங்க கிட்ட சொன்ன கதை பத்தாதுன்னு நீங்க வேற புதுசா கதை சொல்றீங்களா? ஸ்ட்ராங்கா விட்னஸோட ப்ராப்பரா அரெஸ்ட் பண்ணிருக்கேன். என்கிட்ட வந்து புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசிக்கிங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்து இந்த சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சார், இது ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் சார். அந்த பொண்ணு எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நாள் தான் சார் ஆச்சு. ஹரி சார டார்கெட் பண்ணி தான் சார் அந்த பொண்ணு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அவ வேணும்னே ஹரி சார மாட்டி விட்டுருக்கா சார் இந்த கேஸ்ல. அவர் மேல எந்த குத்தமும் இல்ல சார். அது போல உண்மையிலேயே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்க வேண்டியதானே சார்? நாங்க வந்துட்டோம் லட்சுமி. ஹலோ இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க. என்ன லட்சுமி, ஒரு பொண்ணோட வேதனை இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. உங்களுக்கு அது தெரியாம போச்சு. லட்சுமி, நியாயம் யார் பக்கம் இருக்கோ நாம அவங்களுக்கு மட்டும் தானே சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு வேண்டப்பட்டவர்ன்றதுக்காக அநியாயமா அந்த பக்கம் நிக்கிறீங்க சார். இவங்க எல்லாரும் தனக்கு எதிரா நிக்கிறாங்க. இந்த விஷயத்துல தனக்கு நியாயம் கிடைக்காதுன்னு நினைச்சு இவ சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்ட சார். என்ன சொல்றீங்க? எஸ் சார். நல்ல வேளையா நான் அந்த பக்கம் போனதுனால அவளை என்னால காப்பாத்த முடிச்சது. ஏமா அந்த பொண்ணு பொய் புகார் கொடுத்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, பொய்யா இருந்தா ஏமா சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போகணும்? ஏன் லட்சுமி இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? ஏன் அவர் அடி வாங்குறத பாக்கணுங்கிறதுக்காகவா? எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஆண்டவனே வந்தாலும் இனி ஹரி சார் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படியே வெளியில வந்தாலும் அபார்ட்மெண்ட் மொத்தமா அவருக்கு எதிரா இருக்கு. அங்க அவரால கால் எடுத்து வைக்க முடியாது. சோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஹரியோட சாப்டர் க்ளோஸ்ட். கெட்டவங்களுக்கு நல்ல காலம் ரொம்ப நேரம் நீடிக்காது. பொய்ய பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ கூடிய சீக்கிரம் மாட்டிக்கத்தான் போற. சோனியா, நீ எதுக்காக இப்படி செய்யறன்னு எனக்கு புரியல. ஆனா நீ செய்யற தப்புக்கு நீயே இரையாக போற. கண்டிப்பா ஹரி சார் இங்க இருந்து நிரபராதின்னு வெளியில வரத்தான் போறாரு. அன்னைக்கு இருக்குது உனக்கு அசிங்கம். இங்க பாருங்க லட்சுமி. பிரதிபா, பேசாம வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் நில்லு. நான் சோனியா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓ, பேசுங்க பேசுங்க, தாராளமா பேசுங்க. சொல்லுமா. ரொம்ப நல்லவரே வல்லவரே ஹரிசார பத்தி சொல்லுவாங்க, கேட்டுக்கோ. என்ன லட்சுமி, நீங்க ஒரு பொண்ணு கிட்ட சில்மிஷம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு நீங்க கான்டாக்ட் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறீங்க. நீ கொஞ்சம் சும்மா இரு சோனியா. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. அவர் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரா? உன்கிட்ட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பழகுனாரு. அவர் மேல நீ இவ்ளோ அபாண்டமான பழிய எப்படி சுமத்தலாம்? எப்படி உனக்கு மனசு வந்தது? சத்தியமா சொல்றேன், நான் அவர் அப்படி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பாக்கல. அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததும் முதல்ல நான் பார்த்தது அவரைதான். அதான் அவர் கூட கொஞ்சம் அதிகமா பேசின பழகுன. அவரு ஒரு ஃப்ரெண்டா தான் இருப்பாருன்னு நினைச்சு அவரை என் பிளாட்டுக்கு நான் அழைச்சிட்டு போனேன். ஆனா அவரு ஓ காட், இட்ஸ் ஓகே 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 சோனியா. என்ன லட்சுமி இது? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை கன்சோல் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சு அழவிச்சிட்டு இருக்கீங்க. ஃபீல் பண்ணாத சோனியா, ஓகே? இவங்க சொல்ற மாதிரி
இதுல அதிகமா பாதிக்கப்பட்டவ நான் தானே. பாத்தீங்களா, பேப்பர்ல எல்லாம் கூட வந்துருச்சு. அவர் பண்ண தப்ப பேசும்போது எல்லாரும் என்னையும் சேர்த்து தானே பேசுவாங்க. அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? சோனியா, கவலைப்படாம இரு. அவர் உனக்கு பண்ண துரோகத்துக்கு ஆயுசுக்கும் உள்ள இருக்க வேண்டியதுதான். பிரதீபா, சோனியா, உன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கையே இல்ல. நீ பொய் கண்ணீர் வடிக்கிற. சொல்லிட்டாங்க சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். இங்க பாருங்க லட்சுமி, நம்ம அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டில இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் இந்த பொண்ணு சொல்றத நம்புறாங்க. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்களே. ஏன்னா உங்களுக்கு அவர் ரொம்ப முக்கியம். அவர் நல்லவர், அவர் சொல்றதுதான் உண்மை இல்ல? சொல்லுங்க மேடம். சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பட் அந்த ஆளு ரொம்ப அழுத்தக்காரன். நீங்க நல்ல விதமா கேட்டீங்கன்னா அவன் நடந்ததை ஒத்துக்கவே மாட்டான். சோ நீங்க உங்க ஸ்டைல்ல கேட்டா தான் அவன் நடந்ததை ஒத்துக்குவான். அதனால தான் சார் சொல்றேன், இந்த அப்பாவி பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அது உங்க கையில தான் சார் இருக்கு. சரிங்க மேடம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். ஹலோ சார், ஒரு நிமிஷம் சார். நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க பாதிக்கப்பட்ட பொண்ணு அவருக்கு தண்டனை கிடைக்கலனா சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உங்க நிலைமை கொஞ்சம் யோசிங்க. அப்புறம் ப்ராப்ளம் நீங்க தான் சார் ஃபேஸ் பண்ணணும். சோ நீங்க அவனுக்கு குடுக்கற அந்த டார்ச்சர்ல அவன் அலற சத்தம் வெளியில கேட்கணும். அப்படி ஒரு டார்ச்சரை பண்ணுங்க சார். அவ்வளவுதானே? எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க வைங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நமக்கு இது ஏதோ சோதனை காலம். மனச போட்டு குழப்பிக்காதீங்க சார். சாப்பிடுங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க சார். ஆற மாட்டேங்குது மேடம், மனசு ஆற மாட்டேங்குது. என் அம்மா என் கண்ணு முன்னாடி வந்து கண் கலங்குற மாதிரி இருக்கு. யார பார்த்தாலும் இத்தனை நாளா ஏமாத்திட்டு தானே இருந்தேன்னு நக்கல சிரிக்கிற மாதிரி இருக்கு மேடம். எனக்கு வாழவே பிடிக்கல மேடம். சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? சார், இங்க எல்லார் மேலயும் தப்பு சொல்லிருக்காங்க. கடவுளான சீதையே நெருப்புல இறங்கிதான் அவளையே அவ நிரூபிச்சிருக்கா. அப்புறம் நாமெல்லாம் ஒரு சாதாரணமான மனுஷங்க தானே சார். இன்னும் நாம சமாளிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு சார். இந்த உலகமே உங்களுக்கு எதிரா இருந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன் சார். நீங்க இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டீங்கன்னு உறுதியா நான் நம்புறேன். நம்ம பக்கம் இருக்கிற உண்மை என்னைக்குமே தோக்காது சார். தைரியமா இருங்க. தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிடுங்க சார், ப்ளீஸ். கொஞ்சமாவது சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அந்த பராசக்தியை நேர்ல வந்து தைரியம் சொல்ற மாதிரி இருக்கு மேடம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. எங்க அம்மா இடத்துல இல்ல, அதுக்கு மேல இருக்கீங்க மேடம். Thank you so much. ஹலோ, உங்களை கேள்வி கேக்குறதுக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. நான் ஒரு காமன் சிட்டிசனா தான் இங்க பேசிட்டு இருக்கேன். மனித உரிமை ஆணையத்துக்கு ஒரே ஒரு மெயில் போட்டேன்னா போதும், கமிஷன் வச்சு உங்க எல்லாரையும் விசாரிக்க சொல்லிடுவாங்க. அவ்ளோ ஏன், கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நிமிஷம் உங்களே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன் சார், ஏதாவது ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன எதுன்னு விசாரிக்காம உடனே இந்த மனுஷனை போட்டு இப்படி அடிச்சிருவீங்களா? இல்ல கேக்குறேன், என்ன சார் இது நியாயம்? கொஞ்சம் இருமா. அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்
எங்களுக்கு இருந்த பிரஷர்னால அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சொன்னதை வச்சு அவர் மேல ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு இன்ஸ்பெக்டர் தான் ஆக்ஷன் எடுத்தாரு. நீங்க எங்க கிட்ட கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. லீகலா மூவ் பண்ணி அவரை வெளியில எடுக்க பாருங்க. யோ வாயா இந்த பக்கம். சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். இது எல்லாத்துக்கும் அந்த சோனியா தான் காரணம். சந்தோஷ் ஆல்ரெடி அட்வொகேட் ஆபீஸ்ல தான் இருக்கான். கோர்ட்ல போட்டு பெயில் எடுக்கலாம்னு அட்வொகேட் சொல்லிருக்காரு. நம்ம பாத்துக்கலாம் சார். நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸ மாத்திட்டு ரெடியா இருங்க. லட்சுமி மேடம் எங்க பவி? அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க சார். நீங்க இங்க வந்ததுல இருந்து அவங்கதான் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன பத்தி அப்படி சொன்னதுமே நான் உடைஞ்சு போயிட்டேன் பவி. லட்சுமி மேடம் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் எனக்கு தைரியம் கொடுத்திருக்கு. இந்த கஷ்டத்திலேயே எனக்கு சந்தோஷம் நீங்க எல்லாரும் தான். இப்படி ஒரு குடும்பம் எனக்காக துடிக்குது. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் பவி? நான் உங்க எல்லாருக்கும் அப்படி என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் இந்த ஜென்மம் பூரா நன்றி சொன்னாலும் பத்தாது. சார் என்ன சார் இது? ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நம்மலாம் ஒரே குடும்பம் சார். நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா சும்மா விட்டுருவோமா என்ன? நீங்க தைரியமா இருங்க ஹரி சார். எது நடந்தாலும் உங்க கூட நாங்க இருக்கோம். உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் கொடுத்துட்டு போறேன். நீங்க மாத்திட்டு ரெடியா இருங்க, வந்து கூட்டு போறோம். சரி பவி. வரேன் சார். அவர்கிட்ட கொடுத்துருங்க சார். சரிங்க, வச்சுட்டு போங்க. வரேன் சார். ஏங்க, நம்ம ஒரு பிளான் போட்டு வந்தா நமக்கு சாதகமா வேற ஒண்ணு நடக்குது. திடீர்னு குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பால் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டாங்க. இதுதான் நமக்கு சரியான டைம். அவங்கள வர சொல்லுங்க. இங்க வாங்க. இந்தாங்க குழந்தைய வாங்கிட்டு இங்க எஸ்கேப் ஆயிடுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏங்க, இப்ப லக்ஷ்மி வந்ததும் நான் மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிக்கிறேன். என்ன மயக்கம் போட வச்சு குழந்தைய கடத்திட்டாங்கன்னு அவங்கள ஏமாத்திடலாம். அப்பதான் நம்ம மேல அவங்களுக்கு சந்தேகம் வராது. சரி, ஓகே, வாங்க. ஐயோ என்னாச்சு? மயங்கி கிடக்குறாங்க. என்னாச்சு தெரியலையே. என்னாச்சு? திடீர்னு மயக்க போட விழுந்துட்டாங்க. அதான் தெரியல. என்னாச்சு? கண்ணை முழிச்சு பாருமா. என்னப்பா என்னாச்சு? தெரியல. எந்திரி. இங்க பாரு. ஐயோ தலங்க. என்னாச்சு? என்னாச்சு? என்னோட குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? சொல்லுங்க, எங்க குழந்தை? ஏமா, என் குழந்தை எங்க? சரி, என்னோட குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? யாருன்னே தெரியல. ஒரு 4-5 பேர் வந்து குழந்தைய என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவோ போராடினேன். திடீர்னு என் தலையில அடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டேன். எங்க? எங்க? எங்க தூக்கிட்டு போனாங்க? எங்க? இந்த பக்கம் தான் மேடம் போனாங்க. இந்த பக்கமா? இந்த பக்கம் தான். எங்க என் குழந்தை? என் குழந்தை எங்க தூக்கிட்டு போனாங்க? சார், சார், என் குழந்தை காணோம் சார். யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா? என்னம்மா கோர்ட்டுக்குள்ள வச்சு குழந்தை காணுன்ற? என்ன நடந்துச்சு? நான் குழந்தைக்கு பால் வாங்குறதுக்காக போனேன். அப்ப குழந்தை இவங்க கிட்ட தான் கொடுத்துட்டு போனேன். நான் வந்து பார்த்தா இவங்க மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சாங்க. கேட்டா குழந்தைய காணுமா, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க.
எப்படியெல்லாம் நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கா. ஏதோ பொது நலனுக்காக தியாகம் பண்ண மாதிரி பேசி ஜட்ஜே நம்ப வச்சிட்டா. எனக்கு என்னமோ இது ரொம்ப நாளா பிளான் பண்ண மாதிரி இருக்கு பவி. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இத பத்திலாம் நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கா. அதனாலதான் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி ஹரிசார சிக்க வச்சிருக்கா. மேடம், இனிமேல் இந்த கேஸை என்னால நடத்த முடியாது மேடம். என்ன சார் இப்ப வந்து இப்படி சொல்றீங்க? மேடம், கோர்ட்ல அந்த அம்மா என்ன கேட்டதை நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. இந்த கேஸ்ல அவர் இன்னசென்ட், அந்த பொண்ணு தான் பொய் புகார் கொடுத்திருக்குன்னு சொன்னீங்க. நானும் அதை நம்பிதான் பெயில் மூவ் பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு ஜட்ஜில இருந்து டவாலி வரைக்கும் சிம்பத்தி வரா மாதிரி பேசி எல்லாரையும் ஆஃப் பண்ணிடுச்சு. சார், அவ பேசினது எல்லாமே பொய் சார். வரமாட்டேன்னு சொன்னவர அந்த பொண்ணு தான் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போனாங்க. இது எல்லாமே கண்ணால நாங்க பாத்துட்டு இருந்தோம் சார். அங்க சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருந்தாலும் அவர் இனிமேல் யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த கேஸ் டோட்டலா ஒன் சைடா போயிடுச்சு. சார், என்ன சார், உண்மைக்குன்னு ஒரு வலிமை இருக்கு, அது என்னைக்குமே தோக்காது சார். நீங்க சத்தியத்தை பேசுறீங்க, நான் யதார்த்தத்தை பேசுறேன். இது வரைக்கும் கோர்ட் வரலாறுலயே போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிங்கன்னு ஜட்ஜி சொன்னதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படின்னா ஜட்ஜி அந்த பொண்ணு சொல்றத அவ்வளவு நம்புறாங்கன்னு அர்த்தம். இந்த கேஸ உடைச்சி அவரை வெளியே கொண்டு வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. சாரிம்மா, தோத்து போயிடுவோன்னு தெரிஞ்சு இதுக்கு மேல இந்த கேஸ்ல இருக்க முடியாது மேடம். சார், சார் ப்ளீஸ் சார். சார், அவர் ரொம்ப நல்லவர் சார். அவரு இப்ப அவருக்கு எதிரா நடக்கிற இந்த சதிய முறியடிக்காம விட்டா அதுக்கப்புறம் நீதி மேல இருக்க நம்பிக்கையே போயிடும் சார். சார், தயவு செஞ்சு நீங்க இந்த கேஸ்ல இருந்து இப்ப போயிடாதீங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். ஆனா உங்களுக்காக போராடி என்னால நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாது. அதுக்கான வலிமை என்கிட்ட இல்ல சார். சார், இந்த மாதிரி சவாலான கேஸ எடுத்து நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. நிரூபிக்கவே முடியாத பொய் வழக்க கூட அவங்க வாதாடி நிரூபிச்சு காட்டுவாங்க. ஏய், என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? ஒரு பொம்பளை நீ எங்களை அடிக்கிறியா? என்ன டேய், ஆண்டவன் அறிவுல இருந்து ஆற்றல் வரைக்கும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சமமா தான் கொடுத்திருக்கான். நான் ஒருத்தி தனியா உங்க எல்லாரையும் அடிக்கிறேன், அதுலயே தெரியலையா? இதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். எங்க அண்ணன் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தான். அவரை வச்சு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நான் யார் தெரியுமா? டேய், முதல்ல என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்கடா. என் பேரு ஜான்சி ராணி, அட்வொகேட் இன் சென்னை ஹைகோர்ட். இந்த ஐபிசி 354, 354D, 377 இதெல்லாம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப நீ சொன்னியே உங்க அண்ணன், அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் கேளு. நான் யாருன்னு அவன் சொல்லுவான். ஏய், என் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தா அத சண்டை போட்டு தடுக்கவும் தெரியும், சட்டத்தை வச்சு தடுக்கவும் தெரியும். இனிமே இந்த ஏரியால உங்களை பார்க்கவே கூடாது. போடா போடா. சாரி மேடம், நான் உங்களை கோவப்படுத்துறதுக்காக இங்க நிக்கல. எனக்கு உங்களை விட்ட வேற வழி இல்ல மேடம். அவரை காப்பாத்துறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். லக்ஷ்மி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களான்னு எனக்கு புரியல. இந்த கேஸ்ல உங்க ஹஸ்பண்ட் தான் குற்றவாளின்னு இந்த ஊர் உலகமே நம்புது. நானும் அதை தான் நம்புறேன். அப்புறம் நான் மட்டும் எப்படி அவருக்கு ஆதரவா வாதாட முடியும்? மேடம், நமக்கு பொதுவா பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் குற்றவாளிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தோட இந்த கேஸ பாக்குறதுனாலதான் அவர் குற்றவாளியா தெரியறாரு. ஆனா உண்மை அப்படி இல்ல மேடம்.
அப்படின்னா இங்க பெரும்பான்மையா நம்புறவங்க எல்லாருமே தப்புன்னு சொல்றீங்களா? பெரும்பான்மையா இருக்கிறதுனால பொய் உண்மை ஆயிடாது மேடம். அவர் தப்பு பண்ணதை யாருமே பார்க்கல. அந்த பொண்ணு அழுது நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சுட்டா. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நான் என் அனுபவத்துல எவ்வளவோ மிரட்டல பாத்திருக்கேன். பணத்தை காட்டி மிரட்டுறதுல இருந்து பணமாயிடுவேன்னு மிரட்டுற வரைக்கும். ஆனா எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நீங்க மட்டும் என்ன புது விதமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க காரணம் எதுவும் எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. சோ என்னால இந்த கேஸை எடுத்து நடத்த முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.